உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ நம்ம குடும்பத்தையே பிரிச்சிருவாப்பா. ஓஹோ, அப்போ வரலட்சுமி மட்டும் நீ என்னமோ அவ கூட வாழ்ந்து பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க? டேய், இந்திரா கூட ஒரு நாள் வாழ்ந்து பாடுறா. அவள மாதிரி ஒரு தங்கமான பொண்ணை பார்க்க முடியாதுடா. அவளுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி என்னடா வரலட்சுமியை பிடிச்சிருக்கு உனக்கு? எங்க உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. சரி, நான் உன்னை கேக்குறேன், வரலட்சுமி நீ பிடிச்சுதான் கல்யாணம் பண்ண போனியா? ஆமா. டேய், பொய் சொல்லாதடா. நீ பொய் சொல்றங்கிறது உன் கண்ணுலே நல்லா தெரியுது. இந்திரா மேல இருக்கிற வெறுப்பை காமிக்கிறதுக்காக வரலட்சுமி ஒரு ஆயுதமா பயன்படுத்தி இருக்கிற, அவ்வளவுதான். மத்தபடி அவ மேல உனக்கு எந்த விருப்பமும் இல்ல. எனக்கு நல்லா தெரியும்டா. வரலட்சுமி உனக்கு சுத்தமா பிடிக்கல. பொய் சொல்லாத. டேய் கௌதம், இப்படி தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சேன்னு வச்சுக்கோ, வீணா போறது உன் லைஃப் தான். என்னமோ சொன்ன, என் வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு. அதே உன் வாழ்க்கைக்கு சேர்த்துதான்டா இன்னைக்கு நான் இந்திரா பக்கம் நின்னுட்டு இருக்கேன். அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அப்பா, நீங்க தேவையில்லாம இதை வச்சு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கப்பா. ஏங்க ஜெயா, கொஞ்சம் வாய முடிக்க. நான் என் பையன் கிட்ட பேசிட்டு இருக்கேன். கௌதம், என்ன சொன்ன? நான் உங்ககிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். நீ தாண்டா உன்னை தேவையில்லாம ஏமாத்திட்டு இருக்க. டேய், ஆள் மனசுல இந்திரா தாண்டா இருக்கா. பாருங்க.